கத்தியின்றி ரத்தமின்றி புரட்சி ஒன்று நடக்குது. ஆண்களுக்கான குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் எளிது. தழும்பு இல்லை, தையல் இல்லை, வலி இல்லை. லேப்ராஸ்கோபி முறையில் வெறும் 3 நிமிடம்தான் மேட்டர் ஓவர். ஆபரேஷன் செய்த கையோடு ஊக்கத்தொகை 3500 ரூபாய் ரெடி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஆண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சை பற்றி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குடும்ப நல ப்ரோக்ராம்ஸ், அதாவது குடும்ப நல திட்டங்கள் எல்லாமே 1952 தொடங்கிடுச்சு இந்தியா லெவலில். இந்தியா பார்த்திங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி இதை லான்ச் பண்ணுறதுக்கு, இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸை. அதில் பார்த்திங்கன்னா NSV ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இது ஆண்களுக்கான நிரந்தர குடும்ப நல அறுவை சிகிச்சை. இதை நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபோர்ட் நைட்டுன்னு ஒன்று நடத்துகிறோம். அதாவது நவம்பர் 21 4 வரைக்கும். அதில் என்ன நடக்கும்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு IC வெஹிக்கிள், அதாவது அவேர்னஸ் வெஹிக்கிளை கொடியசைத்து துவக்கி வைப்பார். அந்த வெஹிக்கிள் நம்ம மாவட்டத்தில் எல்லா இடத்துக்கும் சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த NSV ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நான் 2020 எடுத்துட்டோம்னா படிப்படியாக முன்னேறி 10 கேஸ்லேருந்து 22 பேர் 33 லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 35 பேர் இந்த குடும்ப நல அறுவை சிகிச்சையை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் மக்களிடையே விழிப்புணர்வு இருக்கிறது. அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானம், அதாவது ஒய்ஃப் கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறைய ஆண்கள் முன் அவங்களாம் இந்த அறுவை சிகிச்சையை ஏற்றுக்கொள்கிறது தான். இது வரைக்கும், அதாவது நம்ம ஃபினான்ஷியல் இயர் பார்த்தோம்னா ஏப்ரல்லேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 18 கேஸ் நடந்திருக்குது NSV. அதே மாதிரி திருப்பூரில் பார்த்திங்கன்னா 30 கேஸ் நடந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அரசாங்கம் ஊக்கத்தொகை 1100 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே போல் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் அவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம சர்ஜரி நடந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா நம்ம பயனாளிக்கு 2000 ரூபாய் கையில் கொடுத்துருவோம். 1100 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அரசாங்கத்தோட ஊக்கத்தொகை அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே போயிடும். இந்த ஆண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சை எவ்வளோ எளிதானதுன்னு பார்த்திங்கன்னா, நோயாளி நோயாளி கிடையாது, நம்ம பயனாளின்னு தான் சொல்லணும். அவர் காலையில் வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம் மருத்துவமனைக்கு. மதியம் பார்த்தா மதிய உணவுக்கு அவர் வீட்டுக்கே சென்று விடலாம். அவ்வளோ எளிதான சிகிச்சை இது. பயிற்சி பெற்ற மருத்துவர்களால் ஒரு 15 நிமிடத்திலேயே செஞ்சு முடிக்கக்கூடிய அறுவை சிகிச்சை. இதில் என்ன முக்கியம்னா, பயனாளி வீட்டுக்கு போயிட்டு அவரோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடினமான வேலையை மட்டும் ஒரு 2 நாளைக்கு பண்ண வேண்டி இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அவரோட ரொட்டீன் ஒர்க்கு எல்லாமே பண்ணலாம். சைக்கிள் ஓட்டலாம், வெயிட் தூக்கலாம், எல்லா வேலையுமே செஞ்சுக்கலாம். 3 மாதம் கழித்து அவர் ஒரு செமன் அனாலிசிஸ் அந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதில் உயிரணுக்கள் இல்லை, அதாவது ஸ்பெர்ம் இல்லைன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை பார்த்திங்கன்னா கத்தியின்றி, இரத்த விரயமின்றி, தையலின்றி, தழும்பின்றி செய்யப்படுற அறுவை சிகிச்சை. இதே பெண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சை பார்த்திங்கன்னா, அந்த பெண் முதல் நாள் மருத்துவமனையில் அட்மிஷன் ஆக வேண்டி இருக்கும். அடுத்த நாள் அவர் காலையில் நெல்லோரல்லேருந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 6 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்க வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் அவர் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தையல் பிரிக்க வேண்டியிருக்கும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸின்னா, காலையில் மத்தியானம் வீட்டுக்கு போயிடலாம். இது ஒரு டே கேர் சிகிச்சை. இதே பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலையும் நம்ம எங்கெல்லாம் கோயம்புத்தூரில் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அரசு மருத்துவமனை, அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோயம்புத்தூர் மற்றும் அரசு தலைமை மருத்துவமனை பொள்ளாச்சி, இங்கேயும் இது நடந்துகிட்ருக்கு. இது பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் செய்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த சிகிச்சையை ஏற்றுக்கலான்னு பார்த்தா, அவர் திருமணமாக இருக்க வேண்டும், அவருக்கு ஒரு குழந்தையேனும் இருக்க வேண்டும், அந்த ஒரு குழந்தையும் 1 வயசாச்சும் ஆகிருக்கணும். அதே மாதிரி பெண் அறுவை சிகிச்சை செய்திருக்கக்கூடாது. அதுபோல் அவருக்கு 22 வயசு நிறைவு செஞ்சுருக்கணும். அதே மாதிரி 60 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். இவங்கெல்லாம் தான் இந்த சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளணும். அதுபோல் சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா தான் இந்த அறுவை சிகிச்சையை செஞ்சுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களோட கணவர்கள் முன் இந்த அறுவை சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா, அங்கேயும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுபோல் நம்ம பொள்ளாச்சி காந்தி நகர் ரோட்டரி திருப்பூர் அவங்களும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. திருப்பூர்லேயும் நம்ம 3500 ரூபாய் கொடுக்குறோம். இதே பொள்ளாச்சியை எடுத்துட்டோம்னா பொள்ளாச்சி ரோட்டரி ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸுக்கு பதிலாக அவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் நமக்கு 3500 ரூபாய் பயனாளி கிடைக்குது. இந்த நம்ம ஃபினான்ஷியல் இயர் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் இன்று வரை நம்ம 18
அறுவை சிகிச்சை, ஆண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கோம். நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் லெவலில் பார்த்தோம்னா நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அதே மாதிரி திருப்பூர் வந்து முதல் இடத்துல இருக்குது. 30 அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு முதல் இடத்துல இருக்குது. போன வருஷம் வந்து திருப்பூரில் 37 அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இந்த வருடம் இதுவரையில் 30 அறுவை சிகிச்சை முடிஞ்சிருக்குது. மார்ச் வரைக்கும் நமக்கு இன்னும் டைம் இருக்குது. கோயம்புத்தூரில் 18 நடந்து முடிஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஐசி போஸ்டர்ஸு அதெல்லாம் வந்து ஆண்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அதேமாதிரி கவர்மெண்ட் எக்ஸிபிஷனு எல்லா மருத்துவமனையில், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு போஸ்டர்ஸு அதெல்லாம் வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம். அதுபோல் இந்த நம்ம சொன்ன என்எஸ்வி ஃபோர்ட்நைட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கொடியேற்றி துவக்கி வைத்த மாதிரி ஒரு பிளாக்லேயும் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா 12 பிளாக் இருக்குது. இந்த ஒரு பிளாக்லேயும் வந்து அந்த பிஎம்ஓஸ், அதாவது வட்டார மருத்துவ அலுவலர் அவர்களால் வந்து அங்கே லோக்கலில் வந்து கொடியேற்றி துவக்கி வைக்கப்பட்டு அதுக்கு வந்து ஜிஓஐ வந்து எல்லா ஃபண்ட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி அங்கேயும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வைக்கிறாங்க. அதன் மூலமாக நமக்கு வந்து அவேர்னஸ் அதிகமாயிட்டே தான் வருது. 22, 23 பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஆண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சை 34, திருப்பூர் 35. அதே மாதிரி 23, 24 கோயம்புத்தூர் 33, திருப்பூர் 31. 24, 25 கோயம்புத்தூர் 35, திருப்பூர் 37. இந்த ஏப்ரல்லேருந்து இன்ன டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் 18, திருப்பூர் 30. அதே மாதிரி பெண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சை பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 11,241, இன்று வரைக்கும் 7,206. திருப்பூர் வந்து லாஸ்ட் இயர் வந்து 6,894, இப்போ வரைக்கும் 4,813. கட்டாயம் கூடுதல் விழிப்புணர்வு தேவைப்படுது. அதுக்காக தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எல்லா மருத்துவமனையிலையும் இந்த ஸ்க்ராலிங் போர்ட்ஸு, அதே மாதிரி எல்இடி போர்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த சுகம் மாடல்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுபோல் பாஸ்கெட் ஆஃப் சாய்ஸு அதெல்லாம் வச்சு நம்ம வந்து நோயாளிகளுக்கு, அதாவது நோயாளிகளை சந்திக்க வரவங்க பயனாளிகள் எல்லாத்துக்குமே நம்ம விலக்கி கூறுறோம். அதே மாதிரி அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் வந்து சிமாங் சென்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா RMNCH கவுன்சிலர், அதாவது குடும்ப நல ஆலோசகர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அதில் வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து வரவங்களுக்கு எல்லாருமே வந்து குடும்ப நல ஆலோசனையை வந்து வழங்கிட்டு இருக்காங்க.